Hello friends, welcome to NithishFamily. 40 Day Intermittent Weight Loss Channel Day 25 and 26 vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நிதிஷ் அப்பாவோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தலாம். Day 25 வந்து நிதிஷ் அப்பா வாட்டர் ஃபாஸ்டிங் தான் இருக்க போறாங்க. அதனால 25வது நாள் காலையில அவங்களோட வெயிட் அப்படின்றது 24வது நாள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. ஆனா வெயிட் ஏறல, வெயிட் குறையவும் இல்லை. அதே வந்து 82.900 கிராம் காமிச்சது. ஸோ வாட்டர் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 82.900 கிராம் இருந்தது. வாட்டர் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு 25வது நாள் ஃபுல்லாமே நிதிஷப்பா வாட்டர் ஃபாஸ்டிங் ஒன்லி தண்ணி மட்டும்தான் குடிச்சாங்க. 26வது நாள் காலையில் அவங்களோட வெயிட் நாங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வெயிட் மிஷினில் ஏறி நிற்கும் போது 82.600 கிராம் காமிச்சது. சரி திருப்பி இன்னொரு ஏறி நில்லு காமிங்க அப்படின்னு சொல்லும்போது 82.750 கிராம் காமிச்சது. ஒரே இதாகவே காமிக்கல, மாற்றி மாற்றி திரும்ப திரும்ப காமிச்சது. அதனால் எங்கள் வீட்டில் பழைய வெயிட் மிஷின் இன்னொன்று இருக்குது, மேனுவல் மிஷினே சொல்லலாம். இது வந்து இதில் பார்க்கும்போது கரெக்டாக வெயிட் வந்து 82 காமிச்சது. ஏன்னா வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது கண்டிப்பாக 1/2 கிலோ வரைக்கும் குறையும் நம்மளுக்கு, ஒரு சிலருக்கு 1 கிலோ கூட வரைக்கும் குறையும். ஸோ இதில் எந்த வெயிட் எடுத்துக்கணும்னு நிதிஷாப்பாவுக்கே ஒரே குழப்பமாக இருந்தது. நான் என்ன சொல்லிட்டேன்னா, தயவுசெய்து இதில் ரொம்ப கன்சிடர் பண்ணிக்க வேணாம். ஒரு 4-5 நாள் தொடர்ந்து நீங்கள் எக்ஸசைஸ் டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ உங்களோட வெயிட் வந்து கரெக்டான அளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டேன். ஸோ 82 அப்படின்னா கண்டிப்பாக 81 அந்த மாதிரி குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம எக்ஸசைஸ் டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண போகுது. ஒரு வெயிட் பார்க்குறது அப்படின்றது ஒரு மோட்டிவேஷனுக்கு பார்த்துக்கோங்க, ரொம்ப குழம்ப வேணாம். அப்படியே துல்லியமாக காமிக்கணும் அப்படின்றது என்றைக்குமே எதிர்பார்க்காதீங்க. சரி வாங்க 26வது நாளோட ரொட்டீன் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். நிதிஷ் அப்பா காலையிலேயே சைக்கிளிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயும் போல் அவங்களோட ரொட்டீன் காலையிலேயே அவங்க முடிச்சிட்டாங்க. டைம் கிடைக்கும்போது காலையிலேயே நாங்கள் போயிருங்க. ஏன்னா எனக்கு இங்கே வீட்டு வேலைகள் மற்ற வேலைகள் இருந்தாலும் நான் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணிக்குவேன். பட் ஆனால் நிதிஷ் அப்பா வந்து வீட்டில் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, ரேராக தான் பண்ணுவாங்க. அதனால அவங்க வந்து எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வேலை கடகடன்னு கிளம்பி சைக்கிளிங் போகிறது தான். இப்போ இன்றைக்கி அவங்க சூப்பராக அவங்களோட கலோரியை பேன் பண்ணியாச்சு. மார்னிங்லேயும் மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு அதை தான் வந்து வடிகட்டிகிட்டு இருந்தான். ஏன் வந்து மெயினாக நான் மாதுளம்பழம் ஜூஸ் போடுவேன் அப்படின்னா, கொட்டையை அதில் இருக்க கொட்டையை உள்ளே மென்று சாப்பிடுங்கன்னு சொன்னால் யாரும் சாப்பிட மாட்டாங்க, துப்பிடுவாங்க சரியா. பட் ஜூஸாக அடிக்கும்போது நல்லா அடிச்சிருவேன். அதனால் அந்த கொட்டையில் இருக்க பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். மாதுளம்பழோட சீடில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நம்மளுக்கு வந்து குடலும் சரி லிவரும் சரி ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக அந்த கேன்சர் மாதிரி ஒரு பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் ஃபஸ்ட்டாக நாங்கள் எடுக்கிறது வந்து மாதுளம்பழம் தான் எடுக்கிறோம். பக்கத்தில் நிதிஷ் அப்பா வந்து பப்பாளி பழம் வெட்டிகிட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு வந்தது. இப்போ சீசனுக்கு எங்களுக்கு நல்ல நாட்டு பப்பாளி பழம் கிடைக்கிது. ஸோ ஒரு அண்ணா வந்து வாடிக்கையாக அவங்க கொடுக்குறாங்க. அதனால தான் என்னோடய விளாக்ல பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் வந்து டெய்லி வந்து பப்பாளி பழம் வந்துடுது. அதுவும் நாட்டு பப்பாளி பழமாக கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. கிலோ வந்து 50 ரூபான்னு சொல்லி தான் வாங்கினேன் பப்பாளி பழம். ஸோ அதான் நிதிஷப்பா கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலையில் நாங்கள் வந்து 7:30க்கெலாம் இன்றைக்கி ஜூஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன ரீசன் அப்படின்னா, நிதிஷ்க்கு 8லேருந்து 10 மணி வரைக்கும் அவனோட ஸ்கேட்டிங் கிளாஸில் வந்து ஒரு ட்ரைனிங் செக்ஷன் மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் 8:30க்குள்ள அங்கே போயிடணுன்றதுனால 7:30க்கெலாம் ஜூஸ் எடுத்தாச்சு. ஸோ மார்னிங்கில் நானும் நிதிஷப்பா 3 பேருமே ஃபஸ்ட்டாக எடுக்கிறது மாதுளம்பழம் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டோம். ஜூஸ் அப்படின்னா எந்த விதமான சுகருமே ஆட் பண்ணாதீங்க. 3 மாதுளம்பழம் அப்புறம் 1 கிளாஸ் தண்ணி, அவ்வளோதான். இது வந்து சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பப்பாளி பழம் ஒரு பவுல் நிறையா எடுத்துட்டேன். நிதிஷப்பா வந்து பப்பாளி பழம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சை பயிறு வந்து ஒரு 50 கிராம் கிட்ட எடுத்துட்டாங்க. அப்புறம் முட்டையோட 2 முட்டை போட்டு ஆம்லேட் செஞ்சுருந்தேன். அது நிதிஷப்பாவுக்கும் நிதிஷ்க்கும் தான். நான் வந்து எடுக்கலை, எனக்கு கொஞ்சம் முட்டை சேர மாட்டேங்கிறதுனால நான் இப்போ அவ்வளோவா ரேராக தான் எடுப்பேன். அதனால நிதிஷ்க்கும் நிதிஷப்பாவுக்கும் காலையில் முட்டை ஆம்லேட். ஏன்னா கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும்போது கண்டிப்பாக பசங்களுக்கு ப்ரோட்டீன் வேணும். அதனால அவனுக்கு நான் வந்து 2 முட்டையும் மாதுளம்பழம் ஜூஸும் அவன் சாப்பிட்டுக்கிட்டான். நான் வந்து பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டேன். 8 to 10 நிதிஷோட ஸ்கேட்டிங் கிளாஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு, ஸோ அவனோட ட்ரைனிங் மாதிரி என்ன அப்படின்னா, அவங்கள 2 ரவுண்ட் ஓட விடுவாங்க 2 பேரோட சேர்ந்து. அதுக்கப்புறம் தனியாக ஓட விடுவாங்க, தனியாக வந்து ஸ்கேட் பண்ண விடுவாங்க, அப்புறம் இன்னொரு பேரோட ஸ்கேட் பண்ண விடுவாங்க. அவன் வந்து என்ன தப்பு பண்ணுறான் அப்படின்றத 2 கேமரா வச்சு கேப்சர் பண்ணி, இன்னொன்று அவன் என்ன திருத்திக்கணும், அந்த ஸ்கேட்டிங்கோட நுணுக்கங்கள் வந்து சொல்லி கொடுப்பாங்க. மொதல் நாள் 2 நாள்லாம் ட்ரைனிங் கொடுத்து, ஸோ அதில் வந்து அதை எதை வந்து அவன் திருத்திக்கணும், இன்னும் என்ன ஃபாஸ்ட்டு கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவனுக்கு இன்னைக்கு கிளாஸ் வந்து போயிட்டு இருந்தது. முடிஞ்சு நாங்கள் வர்றதுக்கு வந்து வீட்டுக்கு வர 10:30 ஆயிடுச்சு. நான் போனது ஸ்கேட்டிங் கிளாஸ்க்கு 9 மணிக்கு மேலே தான் போனேன். ஏன்னா மீனை வாங்கி வச்சு அதை ஊற வச்சுட்டேன். ரைஸு மீனெல்லாம் ஊற வச்சுட்டு தான் நான் வந்து ஸ்கேட்டிங் பார்க்குறதுக்காக போயிருந்தேன். மத்தியானம் சாப்பாடு செய்கிறதுக்கு அப்படின்றது 30லேருந்து 45 நிமிஷம் ஆகும். அவன் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சிடுவோம். மணி 11:20 ஆகுது. ஸோ வெளியே ஸ்கேட்டிங் கிளாஸ் போயிட்டு வந்ததுனால செம்ம பசி. அதனால் எல்லோரும் குளிச்சுட்டு அப்படியே கரெக்டாக சாப்பிட உட்காந்துட்டோம். சாதம் நான் 120 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரசம்,
ஒரு 100 கிராம் இருக்க அளவுக்கு 2 மீன் பீஸு. அதே மாதிரி தான் நிதிஷ் அப்பாவுக்கும் 150 கிராம் அளவுக்கு சாதம், 3 மீன் பீஸ் எடுத்திருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் ரசம் எடுத்திருக்காங்க. 2 பேருமே கொஞ்சம் என் கூடயே அவங்களும் சேர்ந்து மதியானம் சாப்பாடு எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் வெளியே போகிறதுனால நாங்கள் சீக்கிரமாகவே சாப்பாடு எடுத்துக்கிட்டோம். காலையில் இன்னொன்று பழங்கள் சாப்பிட்டனால கொஞ்சம் பசி டக்குன்னு வந்துடும். அதனால இந்நேரத்தில் 11:30 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நிதிஷ் 11 மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஸோ நான் கடைசி மீனாக எடுக்கிறது ரசம் சாதமும் 2 மீனும். நிதிஷ் அப்பாவுக்கு மத்தியானத்துக்கு இந்த மீன் எடுத்துக்குவாங்க, சாயந்தரத்துக்கு கடைசி மீனாக வந்து பழங்கள் எடுத்துக்குவாங்க. எங்கள் வீட்டில் மத்தியானம் சாப்பாடு அப்படின்றது ரசம் சாதமும் மீன் பொரியலும் தான். சாப்பிட்டுட்டு ஒரு 1:30க்கு நாங்கள் வந்து வெளியே போனோம். நிதிஷோட நீ கேப் வந்து பிஞ்சு போச்சு, வேறு வாங்கணும் அப்படின்றதுக்காக மெயினாக போனோம். இல்லைன்னா முட்டியில் ரொம்ப அடிப்படுது அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து டெக்லத்தான் தான் போனோம். இங்கே பக்கத்தில் இருக்க ஷோரூம் போரூரில் போனோம், அங்கே இல்லை அந்த நீ கேப், இவன் சொல்கிற நீ கேப் இல்லைன்னு சொல்லிட்டு சரி டெக்லத்தான் போகணுன்னோம். அங்கேயும் போனோம். அங்கேயும் அந்த நீ கேப் மட்டும் தனியாக இல்லை, நிறைய சேர்ந்துருந்தது. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ அவ்வளோக்கு தேவையில்லை அப்படின்றதுனால தேடிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நிதிஷ் வந்து சைக்கிள் எடுத்து பார்த்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். இது வந்து கியர் சைக்கிள் போக 7 கியர் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தான் சொல்லி காமிச்சிக்கிட்டு இருந்தான். ஸோ கியர் சைக்கிள் பார்த்தோன்னே நிதிஷ் ஓட்ட ஆரம்பித்தது தான். எதுக்கு வந்தோமோ அதை மறந்துட்டு மீதி எல்லா வேலையும் பார்த்தான். நான் வந்து எதுவும் வாங்கலை, 2 கேப் எடுத்தேன். பட் ஆனால் அந்த கேப் வந்து காட்டன் இல்லை, ஒரு மாதிரி பாலிஸ்டர் மாதிரி இருந்தது. அது வேஸ்ட். ஏன்னா அந்த பாலிஸ்டர் என்ன ஆயிரும், கேப் வந்து உள்ள நம்ம வேர்வை வந்து அப்சர்வ் பண்ணாது. அதனால அதையும் வச்சுட்டு வந்துட்டோம். எதுவுமே வாங்கலை டெக்லத்தான்ல. டான்ஸ் காம்படிஷன் கிட்ஸுக்கு நடந்தது, அதை ஒரு 10 நிமிஷம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். நல்லா இருந்தது. பசங்க குழந்தைங்க ஆடுறது அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் இல்லையா. சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தவங்க பேசுனாங்க, அவங்க கூட வந்து டான்ஸ் காம்படிஷன் அவங்க பையன் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் அதை பார்க்கல. முடிச்சுட்டு திருப்பி போரூரெல்லாம் அலைஞ்சோம். கடைசி வரைக்கும் நிதிஷோட நீ கேப் கிடைக்கல. கடைசியில் அமேசானில் தான் புக் பண்ணியிருக்கோம். முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு மாதிரி டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜூஸ் குடிக்கலாம் சொல்லி நிதிஷ் அப்போ தான் கூப்பிட்டு வந்தாங்க. இளநி நொங்கு ஜூஸ், டெண்டர் கோகோனட் நொங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 70 ரூபா. நான் ஒன்று நிதிஷ் அப்பா ஒன்று வாங்கினோம். நிதிஷ் வந்து என்ன வாங்கினான்னா இதுலேயே வந்து கோகோனட்லேயே வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வாங்கினான். அதையும் நான் குடிச்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இளநி சேர்த்தாலே சொல்லவா வேணும், நல்லா டேஸ்ட்டாக தாங்க, சூப்பராக இருந்தது. அந்த வெயிலுக்கு அதுக்கும் உள்ள ஜல்லுன்னு போயிடுச்சு. ஒரு செகண்ட் தான். வாட்டர்மெலன் ஜூஸ் அதுக்கப்புறம் நிதிஷ் அப்பா வாங்கினாங்க, அதையும் ஒரு மடக்கு நானும் குடிச்சு பார்த்துட்டோம். ஸோ கடைசி மீலாக நாங்கள் வந்து ஜூஸ்லேயே முடிச்சிட்டோம். ஏன்னா ஜூஸோட ரேட்டு பில்லு எங்களுக்கு 300 ரூபா வந்துருச்சு. நல்லா வயிறு நிறைய ஃபில்லிங்காக ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டோம். நைட்டு கடைசியாக இருக்கிறது ஃபேக்டரி ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். மணி வந்து ஒரு 7:15 இருக்கும். நல்லா சூடாக எடுத்து குடிங்க, நானும் சூடாக எடுத்து குடிக்கிறேன். நிதிஷ் அப்பா வந்து 16:8 அப்படின்றதுல தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்காங்க. அவங்க 8 மணி நேரம் அப்படின்றது சாப்பாடு எடுத்துக்கிறாங்க. நான் வந்து 20:4 4 மணி நேரம் ஃபுட் எடுக்கிற மாதிரி. மெயினாக வந்து அதை அப்டேட் பண்ணணும் இல்லையா, 2 நாளைக்கு ஒரு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு வந்து ஒன்றும் எனக்கு தெரியலை. ஏன்னா ஏற்கனவே வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்ததுனால எனக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் தெரியலை. ஸோ இப்போ ஒரு 4ஆவது நாள் 5 நாள்லாம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப டயர்டாகுது. சாயந்தரம் சைக்கிள் ஓட்டம் இல்லை, எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ண முடியல. எக்ஸசைஸ் பண்ணால் கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. ரொம்ப வந்து தாகம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்குது. கண்ட்ரோலே இல்லாமல் அதிகமாக தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குது. அது என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு வயிறு ப்ளோட்டிங் ஆகுது. நான் என்ன சொல்லியிருந்தேன், 37லேருந்து 34 கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு இன்னும் 1 இன்ச்சு திரும்ப கூடிடுச்சு. என்னென்னா 35 ஆயிடுச்சு. ஹிப் சைஸ் 35 36 அந்த ரேஞ்சில் காமிக்கு. என்ன அப்படின்னா, தண்ணியை குடிக்க என்ன ஆகுதுன்னா, அதுவே வயிறு வந்து பானை மாதிரி ஆயிடுது. கரெக்டாக அந்த பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த 4 மணி நேரம் ஃபாஸ்டிங் அப்படின்றது இதெல்லாம் வந்து ஒரு ஃபேஷனபிள் டயட் மாதிரி தான் இருக்குது. அதை வந்து நம்ம 10 டேஸ்க்கே என்னால் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது. பட் ஒரு சிலர்லாம் அது 3 மாதம் 4 மாதம், என்னையை பொறுத்த வரைக்கும் 1 மாதம் கூட ஃபாலோ பண்ணாதீங்க. 10 டேஸே அதிகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது என்னென்னா, அடுத்து நீங்கள் ஒரு ரெகுலர் ரொட்டீனுக்கு போகும்போது அது ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டை காமிக்கும். சாயந்தர நேரத்தில் ஃபுட் எடுத்தீங்கன்னா அது சேராமல் போயிடும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துடுது, பாடி ஹீட்டு மாறுறது, இன்னொன்று ரொம்ப டயர்ட் ஆகும். மெயினாக லேடிஸ்க்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீமோக்ளோபின் அதுதான் வந்து அடிபடும், டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிடும் ஒரே ஒரு ஃபுட் எடுத்துட்டு. அதனால எக்ஸசைஸ் பண்ண முடியாது. என்னோட பாடிக்கெலாம் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு 3 வேளைக்கு ஓரளவுக்கு கம்மியாக ஃபுட்டு எடுத்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணால் செம்மையாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நம்மளாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணும்போது செட் ஆகலை. அதுதான் எனக்குலாம் வந்து. பட் இருந்தாலும் நம்ம ஒன்று ஆரம்பிச்சுட்டா அதை விட்டுறக்கூடாது இல்லையா. இன்னும் ஒரு 5 நாள் இருக்குது, சரி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. என்ன வெயிட் ஏறாமல் மட்டும் இருக்கணும். ஏன்னா நம்ம சரி விகிதத்தில் சாப்பாடு எடுத்து கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் வெயிட் லாஸும் இருக்கும். நம்ம அதை ஒழுங்காக பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் லாஸும் இருக்காது, சில சமயம் வெயிட் கெயினும் ஆகும். என்னென்னா அது வாட்டர் வெயிட்டாக இருக்கலாம்,
இல்ல நம்ம டயர்ட்னால மசில்ஸ் கெயின் இருக்கலாம். அது ஸ்டபனா வந்து வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் நடக்காது. அப்படியே நின்றும் சில சமயத்துல. அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் கடந்து வெயிட் லாஸ்ல வர்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நம்ம கொண்டு வந்துடலாம். கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஒரு இது இருக்குது. இன்னைக்கு வந்து நான் எந்த விதமான எக்ஸசைஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டா இருந்தது. அது மாதிரி சாயந்தரம் வந்து இளநீயும் நொங்கும் போட்ட ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அது ஒரு 450 ml இருக்கிற அளவுக்கு நான் எடுத்து நல்லா குடிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி வெளியே அலைஞ்சிட்டு வந்தோடனே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு வெயிலுக்கு. அதுக்கும் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த டயர்னஸ் தாங்க முடியாம நான் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். என்னோட ஒரே அட்வைஸ் என்னன்னா, நீங்க டயட் இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்றவங்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப பசி எடுத்து கிறுகிறுன்னு சுத்துறது, வாமிட் வர்றது, தலைவலி வர்றது அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது செட் ஆகலைன்னு அர்த்தம். அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு அளவா சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. நான் ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணும்போது 35 கிலோ குறைச்சேன் இல்லையா, அப்பெல்லாம் எனக்கு தலைவலி வந்தது கிடையாது, முடி கொட்டினது கிடையாது. ஏன் அப்படின்னா நான் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணேன். என் பாடிக்குலாம் 1 மாசத்துக்கு 3 கிலோ தான் குறைக்கணும். அது மாதிரி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், வீக்லி ஒன்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வெயிட் லாஸ் இருந்தது. ஒவ்வொன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தானே தெரியும். ஏன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது இருக்கிறது. ஃபுல் ஃபாஸ்டிங் இருந்திருக்கேன். ஃபுல் ஃபாஸ்டிங் அப்படின்றது அது வேற, அதோட கான்செப்ட் வேற. இந்த ஒரு நேரம் ஃபுட் எடுக்கிறது, 2 வேளை ஃபுட் எடுக்கிறது, அந்த எடுக்கிற டைமிங் எல்லாமே மாறும். அதோட நம்மளோட மெட்டபாலிக் பொறுத்த வர நம்மளுக்கு எஃபெக்ட் காமிக்கும். அதுவும் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, தலைவலிக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சுக்குமல்லி காப்பி எடுத்துக்கிறது, நட்ஸ் எடுத்துக்கிறது, பழங்கள் எடுத்துக்கிறது. என்னால் பசி கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்றவங்க பழங்கள் எடுத்துக்கோங்க, நட்ஸ் எடுத்துக்கிறது, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. வீட்டில் ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்து சாப்பிடுங்க வெயிட் லாஸ்க்கு. அப்போ தான் வந்து முடியும் நல்லா வளரும், ஸ்கின் க்ளோவிங் இருக்கும். நம்ம பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு சரிவிகித சத்தோட இருக்க உணவுகளை எடுத்துக்கிட்டால் தான் பிரச்சனை சரியாகும். இன்னைக்கு நிதிஷ் அப்பா சைக்கிளிங் செமையாக அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அவங்களோட கலரியை மார்னிங்கே அவங்க பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து நிதிஷோட ஸ்கேட்டிங் கிளாஸ் போகிறது, வெளியே போகிறது கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகவே இருந்தது. அதனால நான் எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணல. இந்த அலைச்சல் இருக்கும்போது அந்த எக்ஸசைஸ் இருந்து பண்ணோம்னா ரொம்ப டயர்டாயிருவோம். அதனால நான் எதுவுமே பண்ணிக்கல. ரொம்ப என்னோட உடம்பை வருத்தி நான் எப்பயுமே எக்ஸசைஸோ டயட்டோ பண்ணிக்கவே மாட்டேன். எனக்கு என்ன கெப்பாசிட்டி முடியும் அப்படின்னு தெரிஞ்சு தான் அன்னைக்கு நான் பண்ணுவேன். அதை முதல்ல நீங்கள் மனசில் வச்சுட்டு பண்ணுங்க. உங்களை அறியாமல் அதிகமாகவும் பண்ணிடாதீங்க. அது நம்மளுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு படுத்துக்குவோம். அது இருக்கிறதுலே மிகப்பெரிய கஷ்டம். அதை மட்டும் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு நிதிஷ் அப்பா நானும் செமையாக டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டோம். எக்ஸசைஸை நான் ஃபாலோ பண்ணல, நிதிஷ் அப்பா சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நான் வாட்டர் ஃபாஸ்டிங் இருப்பேன். ஆனால் நிதிஷ் அப்பா எப்பயும் போல டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நாளை மீண்டும் சந்திக்கலாம்.